நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும், ஆனா 40 தோல்வி கிடைக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்பர் 1 ப்ராப்ளம் என்னன்னா, சோஷியல் மீடியா அப்படிங்கிறது அலிபாபாவும் அற்புத விளக்கம் மாதிரி. தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யாரையாவது நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ற இந்த 4 பாயிண்ட ஹாய் சார், எனக்கு லைஃப்பில் நிறைய பேஷன்ஸ் இருக்குது. ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் என்னோடய பேஷனை பர்சீவ் பண்ணணுன்றது எனக்கு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன். முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்னென்ன பேஷன் இருக்குதோ அதெல்லாம் வரிசையாக நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு நான் சொல்கிற இந்த 4 பாயிண்ட்டை அந்த பேஷனில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. நம்பர் 1 என்னென்னா, அந்த பேஷனை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ உற்சாகம் வருது, எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. 2வது, அந்த பேஷனை பற்றி நினைக்கும் போது நல்ல மோட்டிவேஷன் உங்களுக்கு வருதா, இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு. 3வது, அதில் என்னென்ன பலம் என்னென்ன பலவீனம், உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அதுக்கு மார்க் கொடுத்துக்கோங்க. 4வது, பாஸ்டில் உங்களோட கடந்த காலத்தில் அந்த பேஷனை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, நல்லா ஃபீல் பண்ணீங்களா, இல்லை எந்த மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் இருந்தது, அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது எல்லா பேஷன்ஸோட பாயிண்ட்ஸையும் வரிசையாக கூட்டி பாருங்கள், டோட்டல் போட்டு பாருங்கள். எதில் உங்களுக்கு நிறைய நம்பர் வருதோ, நிறைய பாயிண்ட்ஸ் வருதோ, அதுதான் உங்களுக்கு நம்பர் 1 பேஷன். ஹலோ சார், வாழ்க்கையில் தோல்விங்கிறது எல்லாருக்கும் வரும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? யாரு தான் தோக்கலை? தோக்காதவங்க யாரையாவது நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யாரையாவது நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே தோல்விங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் நமக்கு ஏதாவது தோல்வி வந்துருச்சுன்னா, ஐயோ நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணினேன், இப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசாமல் முதல்ல அந்த தோல்வியை ஏற்றுக்குங்க. தோல்வியை ஏற்றுட்டீங்கன்னாலே, நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஏற்றுட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு மன அமைதி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஏன் தோத்தேன், எதனால் தோத்தேன், எப்படி தோத்தேன் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக அந்த நோட் பண்ணுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னாலே நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருச்சுனாலே இதை வச்சு எப்படி அடுத்த தடவை இந்த தோல்வி நமக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கிறது, நம்ம தடுக்கிறது அப்படின்னு தெரியும். அப்போ அடுத்த தடவை நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு சக்ஸஸ் தான். கோவிட்டுக்கு அப்புறம் செல்ஃபோனோட பயன்பாடு ரொம்ப அதிகமாயிருச்சு. அதே மாதிரி இந்த மாணவர்களோட மத்தியில் சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது? சோஷியல் மீடியா அப்படிங்கிறது அலிபாபாவும் அற்புத விளக்கம் மாதிரி. அந்த விளக்கு கேட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லது கேட்டிங்கன்னா அது கிடைக்கும், கெட்டது கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா. நம்ம இன்னைக்கு எந்த மூலையில் வேணாலும் உலகத்தில் உட்காந்துட்டு என்ன வேணாலும் நம்ம படிக்கலாம், கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுதான் சோஷியல் மீடியா. ஆனால் இன்னைக்கு என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே நம்பர் 1 ப்ராப்ளம் என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் தான். நிறைய நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால ஒன்று தான், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம், 1 மணி நேரம்னா 1 மணி நேரம், அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு மட்டும் சோஷியல் மீடியாவை பயன்படுத்திட்டு மற்ற நேரத்துக்கு சோஷியல் மீடியாவை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலே நமக்கு வெற்றி தான். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சொசைட்டியோட ப்ரெஷரும் பேரண்ட்ஸோட ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம், கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்களேன். முதல்ல ஏன் ப்ரெஷர் வருது சொல்லுங்கள். ஏன்னா நம்ம மேலே அந்த அளவு எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறாங்க. முதல்ல நம்ம அந்த எதிர்பார்ப்பு சரியா இல்லையான்னு நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்ம பார்க்கணும். அது சரியா தப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும். இன்னைக்கு யாரு ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, அவங்க அவங்களோட ஆசையை நம்ம மேலே திணிச்சு அவங்க ஏதாவது சாதிக்க பார்க்குறாங்களான்னு நீங்கள் பாருங்க. அது நல்லதா கெட்டதான்னு பாருங்க. அவங்க கிட்ட மனசை விட்டு பேசுங்க. இது என்னால் பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசி அவங்களுக்கு புரிய வைங்க. நெகட்டிவாக பேசுகிறாங்களா, அவங்களால இப்படி பண்ண முடியல அது அதுன்னு சொல்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்கள் மனசை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்க பாருங்கள். எல்லாம் பேசத்தான் செய்வாங்க, ஆனால் முடிவெடுக்கிறது நீங்கள் தான். அந்த ப்ரெஷரை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களால் அதை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, செய்ய முடியல அப்படின்னா தன்மையாக என்னால் செய்ய முடியாது
அப்படின்னு சொல்லிடுங்க. ஒரு மாணவனோட வளர்ச்சிக்கு அவனுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அது சரியாக இருக்குதான்னு எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஒன்று தான், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்கணும். அந்த இலக்கு கண்ணு முன்னாடி தெரியணும். என்னவா ஆக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சாலே நம்ம அந்த இலக்கை நோக்கி போவோம். நம்ம மைண்ட் ஸ்ட்ராங் ஆயிடும். நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கலாம், ஆனால் 40 தோல்வி கிடைக்கலாம். ஆனால் உங்களோட குறிக்கோள் என்ன, அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தீங்கன்னா எத்தனை தடைகள் வந்தாலும் சரி நம்ம தாண்டி போயிடுவோம். மென்டல் வெல்பீயிங் மாதிரி ஃபிசிக்கல் வெல்பீயிங்கும் ரொம்ப முக்கியமானது. எப்படி ஃபிசிக்கல் வெல்பீயிங்கை நம்ம வளர்த்திக்கிறது, அதுக்கு ரொம்ப முக்கியமானது தினமும் ஒரு 30-40 நிமிஷம் நம்ம விளையாடுறதுக்கோ ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ நம்ம டைம் செலவழிக்கணும். தினமும் வேர்வை வர மாதிரி நல்லா அந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்ம பிரெயினில் BDNFன்னு சொல்கிற பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது செக்ரேட் ஆகுது. இது எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் இது வருது. இது வந்தாலே நம்மளுடைய மெமரி பவர், நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கவனிக்கும் திறன் இது எல்லாமே அதிகரிக்குது. நம்மளால நல்லாவும் படிக்க முடியும். ஸோ நம்ம மனசும் உடம்பும் இன்டர் கனெக்டட். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை. மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம தினமும் 2 கண்களை நம்ம பார்த்துக்கணும். என் பேர் அரவிந்த். ஸோ நான் ஒரு 10 வருஷம் ஃபாரின்ல இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன், நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஒரு 65 கண்ட்ரீஸுக்கு போயிருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஃபாரின் லாங்குவேஜஸில் நிறையா ஆர்வம் வந்தது. அப்புறம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தரதுக்கு கோயம்புத்தூரில் நான் ஒரு அகாடமி வச்சேன். ஸோ ஃபாரின் லாங்குவேஜில் நிறைய ரிசர்ச் பண்ண, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரணும், எப்படி இந்த கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத நிறைய ஸ்டடி பண்ணேன். அப்போ என்னுடைய ஆர்வம் மெமரிக்குள்ளே போச்சு. எப்படி மெமரைஸ் பண்ணுறது, எப்படி வேகமாக படிக்கிறது, இது சம்மந்தமாக அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ சில மெமரி மெத்தட்ஸ் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. அந்த மெத்தட்ஸை வச்சு ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். 270 நம்பர்களை, பைனரி நம்பர்கள் 1 0 0 1 இது மாற்றி மாற்றி வரும். இந்த சீரீஸில் இருக்கிற 270 நம்பர்களை பார்க்கறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் தான் டைம். பார்த்து அதே வரிசையில் ரீகால் பண்ணதுக்கு எனக்கு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுங்கிறக்காக பிரெயினோ டேட் அப்படிங்கிற சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய படிக்கிறதுக்கு இதில் டிப்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். தேங்க்யூ.